ஹாய் ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கங்கள். வெல்கம் டு அடா 24/7 தமிழ். நான் தான் அருணன் பேசிட்டு இருக்கேன். அதற்கு முன்னாடி என்னோட வாய்ஸ், என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ உங்க எல்லாருக்குமே கிளியரா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்மளோட அடா 24/7ல இதுக்கப்புறம் ட்ரிபிள் ஷாட் அப்படின்ற ஒரு சீரியஸ் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது முழுக்க பார்த்தீங்கன்னா நம்மளோட லாங்குவேஜ், மேக்ஸ், ஜிஎஸ் இது எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பதிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் ஒரு சீரியஸ் ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டிஎன்பிஎஸ்சி ஒன் ஷாட் அப்படி ட்ரிபிள் ஷாட் அப்படின்றத நம்ம கொண்டு போக போகிறோம். அதற்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் எல்லாருக்குமே கிளியரா இருந்துச்சுன்னா ஒரே கமெண்ட் மட்டும் தட்டி விடுங்க. மறக்காம இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களுக்கான நோட்டிபிகேஷன் அப்படின்றது உங்களுக்கு வரும். சரிங்களா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரிங்களா? ஓகேப்பா. ஸோ இன்னைக்கு நம்மளோட அடா 24/7ல உகாதி டே ஸ்பெஷல் ஆஃபரா பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஎன்பிஎஸ்சி மெகா பேக் அண்ட் தென் தமிழ்நாடு மெகா பேக் பார்த்தா அல்டிமேட்டான ஆஃபர்ஸ்ல போயிட்டு இருக்கு. எஸ்பெஷலி நம்ம டிஎன்பிஎஸ்சி மெகா பேக் நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா இப்போ 3,999க்கும் அதே மாதிரி 4,999க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு மெகா பேக் அப்படின்றது கிடைக்குது. ரொம்ப 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 கம்மியான விலை பாது. சரிங்களா? கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 7,000 ரூபாய் மதிப்புள்ள பேட்ச் பார்த்தீங்கன்னா அதுக்கு பாதி கிடைக்குது. அதே மாதிரி இந்த பேட்சுமே பார்த்தா ஒரு 5,500 மதிப்புள்ள பேட்ச் பார்த்தா 3,900 கிடைக்குது. ஓகே, ஸோ இப்போ என்னோட கோடு யூஸ் பண்றப்போ உங்களுக்கு 32% அப்படின்றது ஆஃபர் கிடைக்குது. அப்போ என்னோட கோடு என்ன அப்படின்னா Y836 இந்த கோடு யூஸ் பண்ணி மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு எந்த பேட்ச் எந்த டெஸ்ட் சீரிஸ் வந்தாலுமே அல்டிமேட்டான ஆஃபர்ஸ் கிடைக்கும். நீங்க என் கூட டைரக்டா பேசணும் அப்படின்னா Y836 அருணன் இது என்னோட டெலிகிராம் ஐடி. மறக்காம என்னோட டெலிகிராம் ஐடி நீங்க கான்டாக்ட் பண்ணா நான் உங்களுக்கு எப்படி இந்த பேட்ச் வாங்கணும்ன்ற சப்போர்ட் அப்படின்றது பண்றேன். சரிங்களா? ஓகேப்பா. ஸோ இன்னைக்கான கேள்விகள் அப்படின்றது ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்துலாம். ஓகே, முதல் கேள்வி பாத்தீங்கன்னா ஆங்கில சொல்லிற்கு இணையான தமிழ் சொல்லை அறிக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. வன பாதுகாவலர் வைல்ட் அனிமல்ஸ், வனவிலங்குகள் ஜங்கிள், காடு ஐஸ்லாண்ட், அதே மாதிரி பார்த்தா வனவியல் ஃபாரஸ்ட்ரின்னு இருக்கு. இதுல எனக்கு சரியா பொருந்திருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா வனவியல் அப்படின்றப்பனா ஃபாரஸ்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, மீதி மூணுமே பார்த்தா எனக்கு தவறா பொருந்திருக்கு. ஓகே, ஸோ ஆப்ஷன் டி மட்டும் தான் பார்த்தா எனக்கு சரியா இருக்கிறதால ஆப்ஷன் டி என்பது சரியான விடை. ரெண்டாவது பாருங்கப்பா, கிராஃப்ட் அப்படின்ற ஒரு வேர்டு கொடுத்துட்டாங்க. இந்த ஆங்கில சொல்லிற்கு நேரான தமிழ் சொல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்ப கிராஃப்ட்டுக்கான தமிழாக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கைவினை பொருட்கள் என்பது சரியான விடை. ஓகே, ஹேண்ட் கிராஃப்ட் அப்படிலாம் நம்ம சொல்றோம் தெரியுங்களா? ஸோ நிறைய கடைகள்லாம் பார்த்தா கிராஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருக்கு. அப்ப இந்த கைவினை பொருட்கள் தான் நம்ம என்ன சொல்றோம் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். மூணாவது பாருங்க, பொருத்தமான காலத்தை சுட்டுக. மாடுகள் இப்பொழுது புல் மேய்கின்றன. அப்ப இப்பொழுது அப்படின்னு வந்தாலும் என்ன பார்த்தோம்? பிரசன்ட் டென்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்ப பிரசன்ட் என்னது? ஓகே, நிகழ்காலம் அப்படின்னு சொல்லலாமா? அப்ப மூணாவது கேள்விக்கு ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. அப்ப இப்பொழுது புல் மேய்கின்றன அப்படின்றது பண்ணா கண்டிப்பா எதை குறிக்குது? பிரசன்ட் டென்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஐடென்டிஃபை பண்ணுது. அடுத்த நாலாவது கேள்வி, மரபு பிழையற்ற ஒரு தொடரை தெரிவு செய்க. அப்போ இந்த தொடர்ல ஏதோ ஒரு பிழை இருக்கு. அப்ப மரபு பிழை இல்லாத ஒரு தொடர் தான் கேட்டிருக்காங்க. சேவல் கூவும், கோழி சத்தம் போடும் என்பது தவறு. ஓகே, கோழி என்பது கொக்கரிக்கும், புறா கொக்கரிக்கும் என்பது தவறு. ஓகே, கோழி கரையும் தப்பு, காகம் தான் கரையும். அப்போ சேவல் என்பது கூவும் என்பது சரியான விடை. ஆப்ஷன் ஏ என்பது சரி. ஓகே, இப்படிதான் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட எக்ஸாம்ல டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இப்ப நியூ சிலபஸ் அடிப்படையில் இந்த மாதிரி தான் பார்த்தா கேள்விகள் அப்படின்றது கேட்டுட்டு இருக்காங்க. சரிங்களா? அப்ப சேவல் என்பது அதோட மரபு பார்த்தீங்கன்னா கூவுறது தான். அதே மாதிரி பிறகு முடை அப்படின்னு இருக்கு. பால் முடையா, இலை முடையா, மாலை முடையா அப்படின்னா கூடை முடையா அப்படின்னு கூடை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? முடைவோம். ஓகே, கூடை தான் முடைவோம். பால் பருகு, இலை பரி, புரியுதுங்களா? அந்த மாதிரி. ஓகே, மாலை சூடு. ஓகே, கூடை முடை என்பது சரியான ஒரு வினை மரபுன்றது நம்மளுக்கு வரும். அடுத்து பாருங்க, சொல்லின் கூட்ட பெயரை கண்டுபிடித்து எழுதுக. ஆட்டுக்கூட்டம், ஆட்டுப்பட்டி, ஆட்டு மந்தை மற்றும் ஆட்டு கொட்டகை. சரியான விடை. ஆட கூட்டமா இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லலாம்? ஆட்டு மந்தை அப்படின்னு சொல்றோம் தெரியுங்களா? ஓகே, ஒரு கூட்டமா எங்க என்னடா அது ஆட்டு மந்த மாதிரி அவ்வளவு கூட்டமா இருக்கு அப்படின்னு சொல்றோம் தெரியுங்களா? அப்ப ஆடை கூட்டமா இருக்கிறப்ப நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தா ஆட்டு மந்தை என்றே கூறுவோம். அடுத்த பாருங்க, நிறுத்தல் குறிகளை அறிக. எது சரியானது? ஓ, என்னை அறியாமல் தூங்கிவிட்டேனோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அப்ப கண்டிப்பா கேள்விக்குறிகள் தான் முடிய போது. எனக்கு இது ஆன்சரா வராது, இது ஆன்சரா வராது. இங்க பாருங்க, ஓ என்பது என்னது? ஒரு ஆச்சரியத்தை குறிக்கிறது. அப்ப கண்டிப்பா ஆப்ஷன் ஏ தான். இது டைரக்ட் சென்டென்ஸா இருக்கு. கண்டிப்பா இந்த இடத்துல தூங்கின்ற இருக்குல நம்மளுக்கு என்ன வர போறது இல்ல. ஓகே, சோ கமான்றது வர போறது இல்ல. அப்ப எனக்கு சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லிட்டு போனா ஆப்ஷன் ஏ. ஓ, என்னை அறியாமல் தூங்கி விட்டேனோ என்பதுதான் பார்த்தா சரியான விடை. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். கேள்வி எண் 8, விளைநிலமாக இன் சொல்லையே கொள்ள வேண்டும். கொள்ள வேண்டும் இனிய சொல்லையே விளைநிலமாக, இனிய சொல்லையே விளைநிலமாக கொள்ள வேண்டும். சொல்லும் போதே நமக்கு தெரியும் எது கரெக்டா வருது அப்படின்னு சொல்லிட்டு.
இனிய சொல்லையே கொள்ள வேண்டும் விளைநிலமாக என்பது இதுவும் தப்பு. அப்போ இனிய சொல்லையே விளைநிலமாக கொள்ள வேண்டும் என்பது என்னது? ஒரு சரியான தொடர். ஓகே, ஒரு சரியான சொற்றொடர் அப்படின்றது என்னது? இனிய சொல்லையே விளைநிலமாக கொள்ள வேண்டும் என்பதுதான் சரியான விடை. அடுத்து பாருங்கப்பா, எந்த வகையான தொடர் என்பதை அறிக. பூக்களை பறிக்காதீர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்க ஒரு கேப்ஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ ஒரு பார்க்ல இருக்கப்ப ஒரு பூக்கள் நிறைய இருக்கு, அந்த பூக்களை யாராவது பறிக்க போனான்னு சொல்லுவாங்க. பூக்களை பறிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு செய்தியா சொல்லுவாங்க, ஒரு வினாவா சொல்லுவாங்க, இல்ல உணர்ச்சி தொடர்ல சொல்லுவாங்க, கட்டளை தொடர்ல சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லினா 100% எதுல சொல்லுவாங்க? கட்டளை தொடர்ல தான் சொல்லுவாங்க. ஒரு கட்டளை வாக்கியமா தான் இருக்கும். ஓகே, பூவை பறிக்காத அப்படின்னு நம்ம சொன்னோம் தெரியுங்களா? அந்த மாதிரி ஒரு ஆர்டர் போடுறதான் பார்த்தா இந்த விஷயம். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. செயற்பாட்டு வினை. ஓகே, செயற்பாட்டு வினை தான் நம்மள என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. செயற்பாட்டு வினைனாலே பட்டதுன்னு வச்சனாலே செயற்பாட்டு வினை தான். ஓகே, பத்திரம் பதிவு செய்யப்பட்டது என்பதுதான் பார்த்தா நமக்கு ஒரு செயற்பாட்டு வினையாக வரும். ஓகே, எஸ். அடுத்த மேக்ஸ் பார்த்துலாமா? சோ மேக்ஸ்ல பார்த்தா ஒரு 5 கொஸ்டின் நான் போடுறேன், மீதி 5 கொஸ்டின் அப்படின்னு ஹோம்ஒர்க் இருக்கு. ஓகே, அது என்னென்ன கொஸ்டின் அப்படின்னு நான் சொல்றேன். அதுக்கான ஆன்சர் கமெண்ட்ல நீங்க தான் பண்ணணும், சரிங்களா? சோ மீதி 5 கொஸ்டின் அப்படின்றது பெர்ஃபெக்ட்டா நம்ம பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 11 நான் சொல்லி தரேன். ஏயின் வருமானம் பியின் வருமானத்தை விட 25% குறைவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஏன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் 100 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா பீன்றவர் கண்டிப்பா எவ்வளவு வாங்குவாரு? 75 ரூபா வாங்குவாரு. ஏன்னா இந்த 100 ரூபாயில 25% ரெடியூஸ் ஆனா நம்மளுக்கு என்ன வரப்போகுது? 75 ரூபாய் அப்படின்றது கிடைக்க போகுது, சரிங்களா? இப்போ பியின் வருமானம் ஏயின் வருமானத்தை விட எவ்வளவு சதவீதம் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ இதை கம்பேர் பண்றப்ப இது எவ்வளவுப்பா? 25 ரூபாய். புரியுதுங்களா? அப்போ இந்த ரெண்டு வேல்யூ கம்பேர் பண்றப்ப, அதாவது பியின் சம்பளம் ஏவின் சம்பளத்தை விட எத்தனை சதவீதம் அதிகம் அப்படின்னு நம்மள கேட்டிருக்காங்க. அப்ப 25/75 அப்படின்னு சொல்லிட்டு போடலாமா? எஸ், இன்ட்டு 100. அப்ப என்ன வரப்போகுது? 1/3 வரப்போகுது. அப்ப 100/3 கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வரப்போகுது? 33 1/3% என்பது சரியான விடை. ஓகே, அப்ப சரியான விடை என்னது? ஆப்ஷன் ஏ. அவ்வளவுதான். ஓகே, how much percentage B salary more than A அப்படின்றதுக்கான சரியான விடை 33 1/3 என்பது எனக்கு சரியான விடையாக வரும், சரிங்களா? அப்ப முதல் கேள்வி ரொம்ப ஈஸியான ஒரு क्वेश्चन தான். பெர்சன்டேஜ் பேஸ் பண்ணி தான் பண்ணா நமக்கு இந்த கேள்விகள் அப்படின்றது கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது கேள்வி பாருங்கப்பா. சோ இந்த மாதிரி பண்ண ஒரு சிம்பிளிஃபிகேஷன் ரொம்ப முக்கியமானது இதெல்லாம், சரிங்களா? சோ இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னா 2 + 1/3 4/5 அப்படின்னு இருக்கு. அப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னா இதுக்கான ஆன்சர் என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டு இதுக்கான ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணா நமக்கு ஒரு ஆன்சர் அப்படின்றது வரப்போகுது. அப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு இங்க இருக்கக்கூடிய ஒரு மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் இருக்கு தெரியுங்களா? என்னது? 3 4/5 இருக்குல்ல, இதை நான் என்ன பண்ணா ஒரு ஃபிராக்ஷனா மாத்துறேன். அப்ப என்ன வரப்போகுது? 3 5 15 19/5 அப்படின்னு எழுதலாமா? எஸ், சூப்பர். அப்போ 2 + 1 ஓகே, இந்த இடத்த பாருங்க, 2 + 1/19/5 இருக்கா? இதை நான் எப்படி பண்ணலாம்? 2 + 5/19 எழுதலாமா? எழுதக்கூடாதா? கண்டிப்பா நம்ம எழுதலாம். எழுதலாமா? சோ இது எப்படி எழுதலாம்? ஓகே, சோ ஓர் 19 19 ஈர் 19 38 38 ஒரு 5 நமக்கு என்ன வரப்போகுது? 43 வரப்போதா? அப்ப 43/19 என்பது சரியான விடை. அப்ப இந்த வேல்யூ நான் எப்படி எழுதலாம்? 43/19 எழுதலாமா? எஸ், ஆப்வியஸ்லி எழுதலாம். இப்போ இங்க இருக்கக்கூடிய வேல்யூ நம்ம எழுத போறோம். ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, 1 4s are 4 4 + 1 5/4. சரி, ஓகே. அப்ப 3 + 4/5 வரப்போகுது. 3 5 15 19/5. சேம் இதே வேல்யூ தான் நமக்கு என்ன வரப்போகுது? அங்கேயும் வரப்போகுது. ஆனா நமக்கு எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா வரப்போகுது. அப்ப இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணாலும் சேம் இந்த வேல்யூ தான் இங்கேயும் வரப்போகுது. இங்க பாருங்க, 3 + 4/5 3 + 4/5 2 + 1 அதே வேல்யூ தான் இருக்கு. அப்ப இதுவுமே பண்ணா 43/19 வரப்போகுது. அப்போ ஆன்சர் என்னது? 43/19 ஹோல் டிவைடட் பை 49/13 19 அப்படின்னு எழுதலாமா? இப்போ இது அப்படியே மேல போச்சுன்னா என்ன வரப்போகுது? 19/43 வரப்போகுது. ஸோ 43 43 19 கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வரப்போகுது? சி தான் ஆன்சரா வரப்போகுது. ஓகே, அப்ப சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பண்ணா 1 என்பது சரியான விடை. சரி, நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஜிசிடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஓகே, கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர், அதாவது பார்த்தீங்கன்னா HCF தான் நம்மளுக்கு இப்படி கேட்டிருக்காங்கப்பா. ஓகே, அப்போ இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? பார்த்தீங்கன்னா HCF தான் நம்ம இதுக்கு என்ன அப்படின்றது கண்டுபிடிக்க போறோம். அப்ப என்னென்ன வேல்யூ கொடுத்திருக்காங்க பாருங்க, 40 48 64. ஓகே, அப்போ இங்க பாருங்க ஆன்சர் போறதுக்கு எல்லாமே 8 8 8 8 தான் இருக்கு. அப்ப 8 தான் கண்டிப்பா அதோட ஓகே என்னது ஜிசிடியா இருக்க போகுது நமக்கு. அப்போ 8 என்பது HCF. அப்போ HCFனாலும் சரி அதே மாதிரி ஜிசிடினாலும் ரெண்டுமே ஒண்ணுதான், குழம்பிடக்கூடாது. ஏன்னா ஒரு சில சம்ல நம்மளுக்கு டைரக்டா HCF அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம், ஒரு சில சம்ல நமக்கு ஜிசிடியும் கேட்கலாம், சரிங்களா? இப்போ ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஓகே ஒரு நம்பர் அல்பாபெட்ஸ் பிளஸ் நியூமரிக் இந்த மாதிரி ஓகே மிக்ஸ்டா வந்துச்சு அப்படின்னா ஒரே விஷயம் தான்.
இதுக்கு HCF கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா ஒரே விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா என்ன அப்படி சொல்றேன், இருக்கிறதுலே லோவஸ்ட் பவர் பிளஸ் காமன் வேல்யூ, அவ்வளவுதான். இதுவே LCM கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா ஹையஸ்ட் பவர் பிளஸ் ஆல் வேல்யூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், HCF தான் கண்டுபிடிக்க போறோம். அப்ப இங்க x கியூப் இருக்கு, x பவர் 4 இருக்கு, x ஸ்கொயர் இருக்கு. இருக்கலே சின்ன வேல்யூ என்னப்பா, x ஸ்கொயர் தான். ஓகே டன். அப்ப எனக்கு ஆன்சர் வந்து இது வராது. ரெண்டாவது இங்க என்ன இருக்கு, y பவர் 4, y ஸ்கொயர், y கியூப் அப்படின்னு இருக்கு. அப்ப கண்டிப்பா y ஸ்கொயர் தான் என்னோட ஆன்சரா வரப்போகுது. ஓகே, அப்ப ஆன்சரா எது வராது, இது கண்டிப்பா ஆன்சரா வராது. ஒன்னு ஏவா இருக்கலாம், அப்படி எல்லாம் பண்ணா டியா இருக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, z பவர் 5a, z கியூப், z அப்படின்னு இருக்கு. அப்ப கண்டிப்பா z தான் முடிய போகுது. அப்போ என்னோட ஆன்சர் ஷுட் பி ஆப்ஷன் டி. புரியுதா? ஏன்னா இருக்கிறதே லோவஸ்ட் பவர் தான் நீங்க வந்து பார்க்கணும். அதே மாதிரி 3 வேல்யூலுமே அது என்ன இருக்கணும், காமனா இருக்கணும். இருந்தா மட்டும்தான் அந்த வேல்யூ வந்து நீங்க என்ன பண்ணணும், எடுக்கணும். ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கண்டிஷன் பா. புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க 14 பாருங்க. 3 எண்கள் 3 numbers are in the ratio of 2:3:5 and their LCM is 1200, then find the HCF அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு क्वेश्चन தான். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு சம் வந்துச்சுன்னா சிம்பிளா நம்ம போறது என்ன அப்படி பண்ணா ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு. என்ன அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers is equal to LCM into HCF அப்படின்ற ஒரு கண்டிஷன் நம்ம எல்லாமே படிச்சிருப்போம். அப்ப 2 எண்களின் பெருக்கல் பலனானது அதன் HCF மற்றும் LCM இன் பெருக்கல் பலனுக்கு சமம் அப்படின்றது நம்ம 7வது 8வது இருந்தே பார்த்தா சின்ன வயசுல இருந்து படிச்ச ஒரு சின்ன கான்செப்ட் தான் இது. சரிங்களா? அப்ப இங்க 3 ரேஷியோல நமக்கு வந்து நம்பர் கொடுத்திருக்காங்க. என்னென்ன 2 3 5 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அப்ப நான் இதை எப்படி எடுத்துக்கிறேன்னா, ஓகே 2 3 5 அப்படின்ற ரேஷியோல நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே 2 3 5 எடுத்துக்கிறேன். சோ இதோட LCM நமக்கு என்ன சொல்லிருக்காங்க, 1200 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்ப இதை மல்டிபிள் பண்றப்ப நம்மளுக்கு என்ன வரப்போகுது, 2 3 6 6 5 நம்மளுக்கு 30ன்னு வரப்போகுது. அப்போ 30x என்பது எனக்கு எதுக்கு சமம் அப்படின்னா 1200க்கு சமம். அப்ப x ஓட வேல்யூ எதற்கு சமம், 1200 டிவைடட் பை 30. ஓகே, அப்போ 1 3 3 2 6 3 9 4 12. அப்ப x ஓட வேல்யூ எனக்கு என்ன வருது, 40 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்க போகுது. ஓகே, x ஓட வேல்யூ 40 கிடைக்க போகுது. அப்போ இதை நான் இப்படி எடுத்துக்கிறேன், 2x ன்னு எடுத்துக்கிறேன், இதை 3x ன்னு எடுத்துக்கிறேன், இதை 5x ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப 2x நமக்கு என்ன வரப்போகுது, 80 அப்படின்னு வரப்போகுது. இது 120ன்னு வரப்போகுது. 5 20 200ன்னு வரப்போகுது. இப்போ இந்த 3 வேலைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா HCF பார்க்க போறோம். அப்ப HCF பார்த்தா கண்டிப்பா என்ன வரப்போகுது, 40 தான் வரப்போகுது. அப்போ ஆப்ஷன் டி என்பது சரியான விடை. புரியுதுல? எல்லாமே சின்ன சின்ன ட்ரிக் தான்ப்பா. சரிங்களா? அது மட்டும் ஞாபகம் வச்சுன்னா ஓகே, நம்மளால சூப்பரா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டுனா எல்லா சம்ஸுமே பார்த்தா ஈஸியா போட்ட முடியும். அடுத்து பாருங்க, 1 மணிக்கும் 9 வினாடிகளுக்கும் இடைப்பட்ட விகிதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ 1 மணிக்கும் 9 வினாடிக்கும், அப்ப 9 செகண்ட்ஸ் இங்க வந்து நம்மளுக்கு என்னது 1 hour அப்படின்றது இருக்கு. அப்போ 1 hour அப்படின்னா நான் என்னப்பா சொல்றேன், 3600 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாமா? எஸ், தாராளமா சொல்லலாம். அப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம், செகண்ட்ஸ்ல கன்வெர்ட் பண்ண போறோம். அப்ப 3600 9 எழுதலாமா? எஸ், 4 9 36 400 1. ஓகே, அப்ப ஆன்சர் எங்க இருக்கு, ஆப்ஷன் ஏல இருக்கு. ஓகே, 400 1 என்பது நமக்கு என்னது சரியான ஒரு விடையா வரும். அடுத்த பாருங்க. ஓகே, உங்களுக்கு 5 சம் தான் நான் போடுறேன்னு சொன்னேன். சரிங்களா? 5 சம் நம்ம போட்டாச்சு. அப்போ क्वेश्चन நம்பர் 16 17 18 19 20 இந்த 5 சம் நீங்க ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. இல்ல இந்த வீடியோ நீங்க மறுபடியும் பாருங்க. உங்களுக்கு இதுல இருக்கக்கூடிய சம்முக்கான ஆன்சரை நீங்க என்ன பண்ணணும் அப்படி சொல்லிட்டுனா கமெண்டில் பதிவு செய்யவும். ஓகேப்பா. சோ அடுத்த பாருங்க நம்மளோட ஜிஎஸ் பார்ட்டுக்கு நம்ம வந்து வந்தாச்சு. சரி, ஜிஎஸ் ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. ஓகே, which of the following newspaper are related to the South Indian Liberal Federation அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ தென்னிந்திய நல உரிமை சங்கத்தோடு தொடர்புடைய பத்திரிகைகள் பார்த்தீங்கன்னா 1 ஜஸ்டிஸ், அடுத்த பார்த்தா திராவிடன். அப்ப 2 மற்றும் 4 என்பது சரியான விடை. ஓகே, அவங்க பார்த்தா 3 நியூஸ் பேப்பர் விடுவாங்க. ஒன்னு பார்த்தா ஜஸ்டிஸ், இன்னொன்னு பார்த்தா திராவிடன், மூணாவது பார்த்தா ஆந்திர பிரகாசிகா அப்படின்ற ஒரு செய்தித்தாளுமே என்ன பண்ணுவாங்க, ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் பார்த்தா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்த பாருங்க, கு காமராஜர் அவர்கள் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகுவது அரசியல் தற்கொலைக்கு சமமாகும் என்று எச்சரிக்கை விடுத்தவர் யார் அப்படி பார்த்தா ராஜகோபாலாச்சாரி, ஈவே ராமசாமி, லால் பகதூர் சாஸ்திரி மற்றும் ஜவஹர்லால் நேரு. சரியான விடை பார்த்தா ஈவேர் அவர்கள் தான் சொல்லியிருக்காரு. ஓகே, ஈவேஆர் அவர்களோட மிக முக்கியமான ஒரு கூட்டு தான். ஓகே, அரசியல் தற்கொலை அப்படின்னு சொன்னது அவர் தான். எப்பொழுது அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்கை சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தொடங்கி வைத்தார் அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஜூன் மாசம் 1939 தான் என்ன பண்ணிருக்காரு சுபாஷ் சந்திர போஸ் வந்து ஓகே அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்ற ஒரு கட்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. ஜூன் 1939. இயர் ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க, மந்த் முக்கியம். அடுத்தது, இண்டிகோ பிளான்டிங் மிரர் என்பது ஓகே எந்த வங்காள நாடகத்தின் ஒரு மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க.
ஓகே, அப்போ நீல் தர்பன் அப்படின்ற ஒரு நூல் இருக்கு. ஓகே, அதாவது ஒரு நாடக நூல் மாதிரி தான். சரிங்களா? அதாவது அந்த காலத்துல அந்த இண்டிகோ பிரச்சனை நடந்துச்சுங்களா, அதை எதிர்த்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பட்ட கஷ்டத்துல எல்லாமே நீல் தர்பன் அப்படின்ற ஒரு நாடகத்துல பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க, தீனபந்து மித்ரா அப்படின்னு ஒருத்தர், தீனபந்து மித்ரா, ஓகே, அவர் தான் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டோம்னா இந்த நீல் தர்பன், நீல கண்ணாடி அப்படின்ற ஒரு பேர்ல பார்த்தா எழுதியிருப்பாரு. ஓகே, இதோட வங்காள நாடகத்தின் மொழிபெயர்ப்பு தான் பார்த்தா இண்டிகோ பிளான்டிங் மிரர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? எஸ். அடுத்த பாருங்க, செயல்திறன் மதிப்பீட்டு குறியீடு PGI அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. ஓகே, PGI என்பதற்கான எடுத்துக்காட்டு என்ன அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பள்ளி கல்வியை தரப்படுத்துவது, the status of the school education தான் பார்த்தீங்கன்னா performing grading index அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 2017 என்ன பண்ணிருக்காங்க அப்படி சொல்லிட்டு பண்ணா இந்த PGI பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்றது பண்ணிருக்காங்க. ஓகே, அடுத்து 26 பாருங்க, கிராமப்புற குழுக்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த இந்தியாவில் எந்த திட்டத்தின் மூலமாக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை என்ன அப்படி சொல்லிட்டு போனா ஆப்ஷன் பி, ஷியாம் பிரசாத் முகர்ஜி ரூர்பன் மிஷன் அப்படின்றது தான் பார்த்தா இதற்கு சரியான விடை. சரிங்களா? இந்த ஆவாஸ் யோஜனா அப்படின்றது பார்த்தா வீடு கட்டுவதற்கான திறன். அதே மாதிரி பிரதான் மந்திரி கிராம சதக் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதுங்களா, இது வந்து என்ன ரோடு, ஓகே, சாலை போடுறதுக்கு ஏற்படுத்தப்பட்ட ஸ்கீம். அதே மாதிரி தீன் தயாள் ஓகே உபாத்பயா கிராமின் அப்படின்றது பார்த்தா என்னது, திறன் மேம்பாடு. ஓகே, அப்ப வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது, கிராமப்புறத்தின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது பார்த்தா ஷியாம் பிரசாத் முகர்ஜி ரூர்பன் மிஷன் அப்படின்றதான் பார்த்தா சரியான விடை. ஆப்ஷன் பி, SPMRM என்பது சரியான விடை. அடுத்து 27, மாநிலங்கள் பட்டியலில் இருக்கும் இனத்தை அடையாளப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்ப மாநில பட்டியலத்துல ஓகே, அதாவது பார்த்தா நம்மளோட என்னது ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா நீர்ப்பாசனம் என்பது பார்த்தா நம்ம ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கு. வங்கி, பாதுகாப்பு, வெளி விவகாரங்கள், ஓகே, இது மூணுமே என்ன லிஸ்ட்ல இருக்கு, ஓகே, கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கா அப்படின்னா சென்ட்ரல் லிஸ்ட்ல இருக்கா அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. சரிங்களா? இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன டாஸ்க் மாதிரி தான். இந்திய குடியரசுத் தலைவர்கள் இருக்காங்க தெரியுங்களா, அவங்களோட பதவி காலத்தை வரிசை முறையில் எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா யாரு, ஜாகிர் ஹுசேன் அவர்கள், அடுத்த பார்த்தா சஞ்சீவ் ரெட்டி அவர்கள், இல்ல ஃபர்ஸ்ட் ஜாகிர் ஹுசேன், அடுத்து VV கிரி. ஓகே, நம்ம ஷார்ட்கட் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா யாரு, ஜாகிர் ஹுசேன், அடுத்து பாத்தீங்கன்னா யாரு, ஓகே, VV கிரி அவர்கள், மூணாவது பாத்தீங்கன்னா ஓகே பக்ருதீன் அலி அகமது, ஓகே, நாலாவது பாத்தீங்கன்னா சஞ்சீவ் ரெட்டி அவர்கள். ஓகே, சஞ்சீவ் ரெட்டி தான் பார்த்தா கடைசி இருந்திருப்பாரு. அப்போ இதான் பார்த்தா ஓகே சரியான ஒரு இணையா பார்த்தா நமக்கு வந்து இருக்கு. அடிப்படை உரிமையில் இருந்து சொத்துரிமையை எந்த சட்டத்தின் மூலம் திருத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகே, 44வது சட்ட திருத்தம் 1978 என்பது சரியான விடை. ஓகே, இதுலதான் என்னது அடிப்படை உரிமையில இருந்து பாத்தீங்கன்னா சொத்துரிமை அப்படின்றது நீக்கப்பட்டது 1978 சட்டத்தின் மூலம். ரொம்ப முக்கியமானது. சிந்து சமவெளி மக்கள் ஆயுதங்கள் பெரிதும் எந்த உலோகத்தால் செய்தனர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன உலோகம் அப்படின்னு சொல்லிட்டு செம்பு மற்றும் வெண்கலம் என்பது சரியான விடை. சரிங்களா? சோ 30 கேள்விகள் அப்படின்றத நம்ம வந்து முடிச்சாச்சு. சோ இதுல வந்து மேக்ஸ் கொஸ்டின் நான் ஒன்னு கேட்டிருக்கேன். சரிங்களா? அந்த 5 கொஸ்டினுக்கு ஆன்சர்ன்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. சரிங்களா? சோ மீதி இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள் ட்ரிபிள் ஷாட். ஓகே, இது வந்து ஒரு ரெக்கார்டட் வீடியோ தான். சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி பார்த்தா இதுக்கப்புறம் நான் செஷன் கொண்டு வரேன். நிறைய நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்றது நம்ம அதிகமா பார்க்கலாம். சரிங்களா? எஸ் மக்களே, இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சிடலாம். இந்த வீடியோவில் இணைந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ so much.